கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னென்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சுக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே கும்பராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலை விதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது இந்த ஜூன் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல இந்த ஜென்ம சனியால நிறைய கஷ்ட துன்பங்களை பார்த்திருப்பீங்க. நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடந்திருக்காது. நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில அது அனைத்தும், நீங்க இழந்தது அனைத்தும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இத்தனை நாட்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க முழுவதுமாகவே எடுத்துக்கோங்க. ஜூன் மாதத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்குங்க. அதாவது மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இவங்க 5 பேரும் வரக்கூடிய நாட்கள்ல ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா நீங்க கும்பராசிக்காரங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது எதுவுமே நடந்திருக்காது. அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, சொந்த உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டுமே என்னென்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை மாதிரி யோசிச்சுக்கிட்டு இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாதுங்க. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சனி மூலமாக ஏதோ நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே உங்க வாழ்க்கையில நடந்திருக்காது. இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படியே உங்களுக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் ஒரு 10,000 வேலைக்கோ 15,000 சம்பளத்துக்கோ வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாபுங்கிறது வேறையா இருக்கும். குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, ஏதாவது ஒரு நபர் உங்க வாழ்க்கையில தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது.
இருக்காது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேது பகவானுடைய பலன்களே பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையை உண்டு பண்ணுவாருங்க. அதாவது போட்டி, பொறாமை, ஈகோ, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த ஒரு 6 மாத காலங்களுக்கு மட்டும் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நல்லா சுமூகமா உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது இருக்கும். கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்க உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாமே போயிருப்பாங்க, உங்களை விட நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. இதை பார்த்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தான், இவன் என்ன மேலே போயிட்டான், நம்ம இன்னும் இப்படியே இருக்கோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு வருட கிரகங்களுடைய பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுதுங்க. இனிமே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில், வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்குங்க. நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல இந்த திருமண நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையுமே வந்து கும்பராசிக்காரங்க நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருந்துங்க. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா இப்ப நிச்சயதார்த்த வரைக்குமே போனா கூட சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா அமையுங்க. ஏன்னா வந்து இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா இவங்களுக்கு ஏண்டா நமக்கு இங்க கும்பராசியில பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களா, இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களா, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா அது இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கடினங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கும்பராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமா கிடைக்கும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும். இல்ல வீட்டுல போய் சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கு
ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க. பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு தடையா இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்களே வந்து உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. என்னடா சொந்தக்காரங்க வீட்டுல தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லார் வீட்லயுமே வளைச்சு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனும் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கும்பராசிக்காரங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போதுங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க. ஏண்டா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், சொத்து பத்து வாங்கி போட்டுட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமா வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்களை வந்து இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கும்பராசிக்காரங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு முழுவதுமாகவே அமைய போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்க ஈஸியா வந்து எல்லாரையும் நம்பிடுவாங்க. அதனாலதான் வந்து ஈஸியா எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருது. உங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போறாருங்க. அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்ல மனைவியாக இருக்கலாம், புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம், இல்ல சொந்தக்காரராக இருக்கலாங்க. இந்த நபர் மூலமாக இத்தனை நாள்ல ஒரு தடுமாற்றத்தோடைய கும்பராசிக்காரங்க இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை அந்த நபர் வந்து அப்படிங்கறது வழிவகை செய்து கொடுக்க போறாருங்க. வாழ்க்கையில சீரும் சிறப்புமா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.